வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகி இருப்பது இருதரப்பு உறவுகளில் முக்கிய மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்திற்கும் நான்காவது பெரிய பொருளாதாரத்திற்கும் இடையிலான இந்த உடன்பாட்டினால் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடைந்து இருதரப்பிலும் மக்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். உலகம் முழுவதற்கும் இதனால் நன்மை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வான் டெர் லெயன் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் உட்பட மொத்தம் 7 உடன்பாடுகள் இறுதி செய்யப்பட்டன. பாதுகாப்பு, பசுமை ஹைட்ரஜன், பேரிடர் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பான ஒப்பந்தங்களும் இதில் அடங்கும். கோவாவில் நடைபெறும் இந்தியா எரிசக்தி வார விழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். வாய்ப்புகளின் களமாக திகழும் இந்தியாவில் எரிசக்தியின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எரிசக்தி துறையில் உலக அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கான மேடையாகவே இந்தியா எரிசக்தி வாரம் உருவெடுத்துள்ளதாக அவர் தமது உரையில் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதியில் உலகில் முதல் 5 நாடுகளில் ஒன்றாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் உலகின் முதல் நாடாக மேம்படும் நிலையிலும் இந்தியா இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இந்தியா எரிசக்தி வார விழாவில் பேசுகையில், அடுத்த 20 ஆண்டுகளில் உலக எரிசக்தி தேவையில் 35% இந்தியாவின் தேவையாக இருக்கும் என்றார். பசுமை எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருளுக்கு இந்தியா வேகமாக மாறி வருகின்ற போதிலும் நிலவரங்களின் ஸ்திரத்தன்மைக்கு எண்ணெய் எரிவாயு மிக அவசியம் என்றார். இவ்விழாவில் 120 நாடுகளிலிருந்து 75,000க்கும் மேற்பட்ட எரிசக்தித்துறை நிபுணர்கள் பங்கேற்றனர். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற விஞ்ஞானிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். உலக அளவிலான இந்தியாவின் அடிச்சுவட்டை வலுப்படுத்தி தேசிய வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையிலான அறிவியல் ஆராய்ச்சிகள், புதுமையாக்க முயற்சிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு பணிகளுக்கு அரசின் அசையாத ஆதரவு தொடரும் என்று அவர் உறுதியளித்தார். அறிவியல் அறிஞர்கள் மற்றும் புதுமை படைப்பாளிகள் குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கும் நடைமுறைகளை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கியதால் இவர்களின் திறன்களுக்கு தேசிய அளவில் கவனம் கிடைப்பதாக அமைச்சர் மேலும் கூறினார். உயர்கல்வி வளாகங்களில் ஜாதி பாகுபாட்டை போக்குவதே புதிய யுஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் நோக்கம் என்றும் இந்நெறிமுறைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட மாட்டாது என்றும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டத்தின் பெயரால் பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்கும் பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கும் இருப்பதாக கூறினார். பிரச்சினை உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இருப்பதாகவும் இது தொடர்பான எல்லா நடவடிக்கைகளும் அரசியல் சாசன வரம்பிற்குள் உட்பட்டே மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கடந்த 13ஆம் தேதி யுஜிசி வெளியிட்ட ஒழுங்குமுறை விதிகளில் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் சமவாய்ப்பு மையங்கள், சமத்துவ கமிட்டிகள், குறைதீர்ப்பு நடைமுறைகள் மற்றும் 24 மணி நேர உதவி தொலைபேசிகளை நிறுவி செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் 2ஆம் கட்ட நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தையும் புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்தையும் ஒருங்கிணைத்து பயனாளிகள் வீடு கட்டிக்கொள்ள 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தை இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்து 1 லட்சம் ரூபாய் முதல் தவணை நிதியுதவிகளை வழங்கினர். மத்திய மாநில அரசு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதால் புதுச்சேரியை குடிசையில்லா மாநிலமாக மேம்படுத்தவும் மாநிலத்தை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லவும் ஏதுவாகும் என்று துணைநிலை ஆளுநர் விழாவில் பேசுகையில் கூறினார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ப வீட்டு வசதிக்கான நிதியுதவிகளை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவில் பேசுகையில் கூறினார். மத்திய மாநில அரசு திட்டங்களை முந்தைய அரசு ஒருங்கிணைத்து கூடுதல் உதவி வழங்கியிருக்கலாம் என்றாலும் அவர்கள் அதை செய்யவில்லை என்று திரு ரங்கசாமி குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலமாக அமலாக உள்ள திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் பொதுப்பிரிவு மற்றும் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த பயனாளிகளுக்கு மொத்தம் 1327 வீடுகள் கட்டப்பட உள்ளன. ஏனாமில் தீயணைப்புத்துறையினர் இன்று டாக்டர் அம்பேத்கர் அரசு பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு தீயணைப்பு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளித்தனர். தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. குஜராத், டெல்லி மகளிர் அணிகளுக்கு இடையே இன்று வதோதராவில் நடைபெறும் WPL போட்டியில் டெல்லி அணி டாஸ் ஜெயித்து குஜராத் அணியை முதலில் ஆட பணித்துள்ளது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.